ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது சீரிஸ் எஸ்பெஷலி ஃபார் ஐபிஓஸ்க்காக. ஸோ வீக்லி ஓப்பனாக ஒரு ஐபிஓஸோட டீட்டெயில்ஸ், அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோ டிஜிட் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கோ டிஜிட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக வந்து ஒரு இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் கம்பெனி. இவங்க வந்து பயோனியர்ஸ் இன் இந்தியாஸ் நான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து என்னென்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, மோட்டார் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ட்ராவல், ப்ராப்பர்ட்டி, மரைன் லயபிலிட்டி. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் தவிர்த்து மற்ற டைப் ஆஃப் எல்லா இன்சூரன்ஸும் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியில் வந்து மேஜராக இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் வந்து டூ செலிபிரிட்டிஸ். ஸோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா விராட் கோலி, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அனுஷ்கா சர்மா. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த ஐபிஓக்கு வந்து ஷேர் சேல் பண்ணல. ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எஸ் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல். ஆஃபர் ஃபார் சேல்னா வந்து கம்பெனியோட வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஷேரை வந்து லிக்விடேட் பண்ணுவாங்க மார்க்கெட்டில், ப்ளஸ் அதர் செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2016 வந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் டொமைனில் தான் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க த்ரூ கிளவுட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஷ்யூ டீடைல்ஸ். ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா May 15 to May 17. ஸோ இந்த 3 days வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ நாளைக்கு ஈவினிங் 5 PM வரைக்கும் இந்த ஐபிஓ வந்து ஓப்பன். ஸோ அதுக்குள்ளே வந்து வேணும்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்ட். ஸோ இந்த ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 258 to 272 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பேண்ட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரைஸில் வந்து இந்த ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாட்டில் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் 55 ஷேர்ஸ் வந்து. ஸோ ஐபிஓட இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா இத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க இந்த ஐபிஓவில். ஸோ கம்மிங் டு ரீட்டைல் கேட்டகரி. ஸோ நம்மளாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இல்லையா, ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஐபிஓ வந்து அப்ளை பண்ண முடியும்னா மினிமம் வந்து 1 லாட். ஸோ 1 லாட் பார்த்தீங்கன்னா 14,960 rupees. ஸோ மேக்ஸிமம் வந்து 13 லாட் வரைக்கும் அவங்க வந்து கேப் செட் பண்ணியிருக்காங்க. 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ 13 லாட்னா பேசிக்காக வந்து 1,94,480 rupees. இவ்வளோ வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபோ. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸோட ரெக்கார்ட் இருக்குது. ஸோ 21, 22, 23யோட மார்ச் டிசம்பர். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 21, 22 இந்த ரெண்டு ஃபினான்ஷியல் இயர்லையும் பார்த்தீங்கன்னா பெருசாக பெர்ஃபார்ம் ஆகல. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மைனஸில் இருக்குது. ஸோ ஈவன் தோ இவங்களோட அசட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆனாலுமே இயர் ஆன் இயர், இவங்களோட ரெவன்யூ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து 21, 22 இந்த ரெண்டு பீரியட்லையுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ 23 அதாவது லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 35, டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 129. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் படி பார்க்கும்போது இது ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ் இல்லை. ஸோ இப்போ தான் வந்து கம்பெனி வந்து க்ரோ ஆகுது. ஸோ ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மிங் கம்பெனி தான் அது இந்த ஃபினான்ஷியல்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ ஐபிஓ டைம்லைன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஐபிஓ வந்து May 15 ஓப்பன் ஆகிட்டு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா May 17. ஸோ அதாவது நாளைக்கு. அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து May 21. ஸோ May 21 அன்றைக்கி அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ அப்போ யாருக்கெல்லாம் அலாட் ஆகலையோ நெக்ஸ்ட் டே, ஸோ May 22 அன்றைக்கி ரீஃபண்ட் வந்துடும். டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒன்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் எப்போ லிஸ்ட் ஆகும்னா May 23. ஸோ இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணிக்கிறதுலாம் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ May 17 வந்து க்ளோசிங் டேட். ஸோ அப்படி May 17க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா May 23 அன்றைக்கி இந்த ஷேர் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 வேர்டிகல்ஸ் வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ கிரே மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது இந்த ஷேர் வந்து ஆஃப் மார்க்கெட், அதாவது வந்து கரண்ட்டாக இப்போ வந்து ஆஃப் மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஐபிஓ இஷ்யூ  எவ்வளோ அதிகமாக வந்து கிரே மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகுது, அதான் வந்து பேசிக்காக வந்து கிரே மார்க்கெட் ப்ரைஸ்.
ஸோ கிரே மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா வந்து 12 ருபீஸ் ஓ த ப்ரீமியம் அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ நம்ம வந்து இந்த ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 250 to 272. ஸோ நம்ம அசியூம் இப்போ 272ல் வந்து ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகுதுன்னா 272 + 12 ருபீஸ் அவ்வளோ வந்து நம்ம வந்து லிஸ்டிங் அப்போ எதிர்பார்க்கலாம். ஸோ அதான் வந்து கிரே மார்க்கெட் ப்ரைஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சவுண்டாக இல்லை, ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்ம் கம்பெனி தான் அது. தேர்டு பார்த்தீங்கன்னா விஷன். ஸோ இந்த ஐபிஓவில் வந்து வர ஃபண்டிங்ஸ்லாம் கம்பெனி எதுக்கு யூஸ் பண்ணலாம் வந்து கம்பெனியோட ரெகுலர் கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ்க்கு ப்ளஸ் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்பர் 1 இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இவங்களோட பிராண்ட் வேல்யூ ப்ளஸ் பிராண்ட் அவேர்னஸ் ரெப்யூட்டேஷன் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. இது அவங்களோட 2 அப்ஜெக்டிவ் ஐபிஓக்கானது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸ் விஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஓகே. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரைஸும் வந்து ஆவரேஜ் தான். ஸோ 12 ருபீஸ்ன்றது வந்து ரொம்ப கம்மியான ப்ரீமியம் தான். ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். ஸோ அதனால் வந்து ஃபினான்ஷியல்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எக்ஸ் கொடுத்துருக்கோம். இது 2 கிரே மார்க்கெட் ப்ரைஸ் விஷனுக்கு வந்து we are ஃபைன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டால் வந்து கம்பேர்ட் டு கிரே மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ பெட்டர் டு ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் ஐபிஓ. ஸோ ஐபிஓ வந்து நிறைய ஐபிஓஸ் இப்போ ஓப்பனாக இருக்குது. ஸோ பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ண வேணாம். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்.